வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் கிரெம்ளின் மீதான பொறுமை இழப்பு வேகம் அதிகரிப்பதாக தெரிகிறது. புட்டினுக்கு அவர் உக்ரைனுடன் ஒரு சமாதான ஒப்பந்தத்தை ஒப்புக்கொள்ள அல்லது கடுமையான புதிய பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள 2 வாரங்களுக்கு முன்பு 50 நாள் காலக்கெடுவை விதித்தார். ஸ்காட்லாந்தில் டான்பெரியில் உள்ள தனது கோல்ஃப் ரிசார்ட்டில் இருந்து பிரிட்டிஷ் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மருடன் பேசிய ட்ரம்ப் 50 நாள் காலக்கெடுவை எதிர்பாராத விதமாக குறைத்தார். ஆம், இன்றிலிருந்து சுமார் 10 அல்லது 12 நாட்கள் என்ற புதிய காலக்கெடுவை நான் வைக்கப் போகிறேன் என்று ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் கூறினார். 50 நாள் வரை காத்திருப்பதில் எந்த பயனும் இல்லை. நான் தாராளமாக இருக்க விரும்புகிறேன். ஆனால் எந்த முன்னேற்றமும் ஏற்படுவதை நான் காணவில்லை என்று ஜனாதிபதி மேலும் கூறினார். அப்படியானால் ரஷ்யா மீது அதிக இறக்குமதி வரி மற்றும் ரஷ்ய எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது கடுமையான 2ஆம் நிலை தடைகளை விதிக்கும் தனது அச்சுறுத்தலை நிறைவேற்றுவதற்கு ட்ரம்ப் ஏன் இன்னமும் 10 முதல் 12 நாட்கள் காத்திருக்க முடிவு செய்துள்ளார் என்பது தெளிவாக தெரியவில்லை. ஆண்டு கணக்கில் தொடர்ந்து நடக்கும் போருக்கு உக்ரைன் மற்றும் மாஸ்கோவை நேரடியாக குற்றம் சாட்டி வந்த ட்ரம்பின் மோசமான புரட்டல் பேச்சு இப்போது புட்டினின் நடத்தையையும் பொதுவாக விமர்சிக்கும் ஒரு நிலையான துணியை எடுத்துள்ளதாக தெரிகிறது. நாங்கள் உக்ரைன் முடிவுக்கு கொண்டு வந்து விட்டோம் என்று நாங்கள் பல தடவைகள் நினைத்தோம். ஆனால் பின்னர் ஜனாதிபதி புட்டின் வெளியே சென்று உக்ரைனின் நகரங்களில் ராக்கெட்களை ஏவத் தொடங்கி ஒரு முதியோர் இல்லத்தில் உள்ள பலரை கொல்கிறார் என்று ட்ரம்ப் மேலும் கூறினார். ட்ரம்ப் இறக்குமதி வரி மற்றும் தடைகள் குறித்து தனது அச்சுறுத்தலையும் புதுப்பித்து கிரெம்ளின் சரணடையுமா என்று முயற்சித்து பார்த்தார். அது நடக்கவில்லை. அதனால் 50 நாள் காலக்கெடுவை அறிவித்தார். இப்போது ஒரு குத்து மதிப்பாக சுமார் 10-12 நாட்கள் என்கிறார். அதன் அர்த்தம் எத்தனை நாள் என்பது அவருக்கே உறுதியாக தெரியவில்லை. கிரெம்ளின் அதன் அதிகபட்ச நோக்கங்களை அடையும் வரை உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதை தொடர்ந்து நிராகரித்து வருகிறது. இதில் இதுவரை ரஷ்யாவால் கைப்பற்றப்படாத உக்ரைனிய பிரதேசத்தையும் ரஷ்யாவில் இணைப்பதும் அடங்குகிறது. போருக்கு பிந்தைய உக்ரைனில் கடுமையான ராணுவ மற்றும் வெளியுறவு கொள்கை வரம்புகளை விதிப்பதும் அடங்குகிறது. ஏற்கனவே உலகில் மிகவும் தடை செய்யப்பட்ட நாடுகளில் ஒன்றான ரஷ்யா மீது மேலும் தடைகள் விதிக்கப்படும் என்ற அச்சுறுத்தல் எந்த விலையிலும் தனது இலக்குகளை அடைய முயற்சிக்கும் கிரெம்ளினை திசை திருப்ப வாய்ப்பு இல்லை. ட்ரம்ப் இப்போது செய்ததை போல அந்த அச்சுறுத்தலை 2 வாரங்களுக்கு முன்னோக்கி கொண்டு வருவது கிரெம்ளினின் கடினமான கணக்கீடுகளில் சிறிதளவு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூட வாய்ப்பு இல்லை. குறிப்பாக ட்ரம்ப் அச்சுறுத்தும் தடைகள் ரஷ்யாவில் பல்லல்லாத குதிரை போன்றவை அல்லது செயற்படுத்த முடியாதவை என்று பரவலாக கருதப்படுகிறது. உதாரணமாக ரஷ்ய ஏற்றுமதிகளுக்கு 100% இறக்குமதி வரி விதிப்பை ட்ரம்ப் அச்சுறுத்துவது அமெரிக்காவுடன் ஆண்டுதோறும் சில பில்லியன் டாலர் மதிப்புள்ள வர்த்தகம் செய்யும் ஒரு நாட்டில் கிட்டத்தட்ட அர்த்தமற்றது என்று கூறிவிடலாம். ஆனால் ரஷ்ய எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது தண்டனை இறக்குமதி வரி அல்லது 2ஆம் நிலை தடைகளை விதிக்கும் ட்ரம்பின் அச்சுறுத்தல் மிகவும் முக்கியமானது. ரஷ்ய எண்ணெயின் மிகப்பெரிய இறக்குமதியாளர்கள் நிச்சயமாக இந்தியா மற்றும் சீனா. துருக்கி கூட ஒரு முக்கிய வாடிக்கையாளராக உள்ளது. அதே போல் சில ஐரோப்பிய நாடுகளும் உள்ளன. உக்ரைன் பிரச்சனை தொடர்பாக ட்ரம்ப் அமெரிக்காவை உலகளாவிய வர்த்தக போரில் தள்ளுவாரா என்பதில் மாஸ்கோவில் கடுமையான சந்தேகங்கள் உள்ளன. சீனா, இந்தியா மற்றும் துருக்கி மூன்றும் சேர்ந்து ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை நிறுத்த ஒப்புக்கொண்டாலும் கூட ரஷ்ய விநியோகங்களை இழப்பதால் உலக எரிபொருள் சந்தைக்கு ஏற்படும் அதிர்ச்சி ஆழமானதாக இருக்கும். அது கச்சா எண்ணெய் விலையை ராக்கெட் வேகத்தில் அதிகரிக்க செய்யும். உலகளாவிய பணவீக்கத்தை தூண்டும் மற்றும் அமெரிக்காவில் கூட எண்ணெய் விலையை அதிகரிக்கும். அமெரிக்க ஜனாதிபதியின் சமீபகால கருத்துக்களுக்கு முன்பே ரஷ்யர்கள் ட்ரம்பின் இறுதி எச்சரிக்கைகளை பகிரங்கமாக கேலி செய்தனர். ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் இந்த மாத தொடக்கத்தில் ட்ரம்பின் காலக்கெடுவு பற்றி கூறிய போது இப்போது 50 நாட்கள், முன்பு 24 மணி நேரம், பின்பு 100 நாட்கள், இவை அனைத்தையும் நாங்கள் கடந்து வந்துள்ளோம் என்று ஏளனம் செய்தார். இப்போது சமீபகால 10 முதல் 12 நாள் வரை கால அவகாசம் இன்னமும் வலுவான ரஷ்ய கிண்டல்களை தூண்டியுள்ளது. பிரபல ரஷ்ய அரசியல் ஆய்வாளரான செர்ஜி மார்கோவ் எழுதிய பதிவில் ட்ரம்பின் இறுதி எச்சரிக்கைக்கு ரஷ்யாவின் உண்மையான பதில் கடந்த 500 ஆண்டுகளாக அனைத்து இறுதி எச்சரிக்கைகளும் இருந்ததை போலவே இருக்கும் என்று எழுதினார். அவர் ட்ரம்பை போய்விடு, நரகத்துக்கு போ, அதாவது கோ அவே, கோ டு ஹெல் என்று கூறி அவர் தமது பதிவை முடித்தார். ட்ரம்பின் புதிய காலக்கெடு 10 முதல் 12 நாட்கள் என்றால் அதன் அர்த்தத்தை நடைமுறையில் சொல்ல போனால் ரஷ்யாவுக்கு இப்போது செப்டம்பர் தொடக்கத்தில் அல்லாமல் ஆகஸ்ட் 9ஆம் தேதி வரை காலக்கெடு கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்குள் ரஷ்யா உக்ரைனுடன் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எட்ட வேண்டியுள்ளது. ஜனாதிபதி ட்ரம்ப் ஒப்புதல் அளித்தால் 80க்கும் மேற்பட்ட அமெரிக்க செனட் உறுப்பினர்களின் ஆதரவை பெற்று கடுமையான 2ஆம் நிலை தடைகளை நிறைவேற்ற அமெரிக்க செனட் தயாராக இருப்பதாக தெரிகிறது. ட்ரம்ப் உண்மையில் தனது புதிய காலக்கெடுவை கடைபிடித்தால் அமெரிக்க செனட் 2ஆம் நிலை தடைகளை விதிப்பது நடக்கும். ட்ரம்பின் காலக்கெடு பெரும்பாலும் பொழுதுபோக்கு அம்சமாகவே இதுவரை இருந்துள்ளது. அவர் வழக்கமாக 2 வாரங்களில் ஏதாவது ஒன்றை உறுதியளிக்கிறார், பின்னர் அதை நிறைவேற்றுவதில்லை. வர்த்தக ஒப்பந்தங்கள் எட்டப்படாத போது அவரே இறக்குமதி வரி காலக்கெடு தொடர்ந்து பின்வாங்கி உள்ளது. அதனால் ட்ரம்பின் காலக்கெடுகள் வேறு எந்த அரங்கிலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்காது. அதை ட்ரம்பே பல தடவைகள் நிரூபித்துள்ளார். ரஷ்யாவை பொறுத்தவரை இது குறிப்பாக உண்மை.
ட்ரம்ப் ரஷ்யாவுக்கு முன்பு காலக்கெடுவை வழங்கியுள்ளார். பின்னர் அந்த காலக்கெடுவை கடந்து செல்ல அனுமதித்துள்ளார். அதாவது 50 நாட்கள் மற்றும் இப்போது 10 தொடக்கம் 12 நாட்கள் செல்வதற்கு முன்பே ட்ரம்பின் காலக்கெடுகளை ரஷ்யா சுலபமாக கடந்து சென்றது. புட்டினின் சிவப்பு கோடுகளும் ட்ரம்பின் காலக்கெடுகளும் கடந்து செல்வதற்கென்றே உள்ளன என்பது வரலாறு. கடந்த மாதம் தவறவிட்ட 2 வார காலக்கெடுவுகள் குறித்து அழுத்தம் கொடுக்கப்பட்ட போது வெள்ளை மாளிகையின் பத்திரிகை செயலாளர் கேரோலின் லீவிட் இவை ட்ரம்ப் தீர்க்க முயற்சிக்கும் சிக்கலான உலகளாவிய மோதல்கள் என்று தெரிவித்தார். அதே நேரத்தில் ஜனாதிபதி ட்ரம்பும் கடந்த காலத்தில் தனது எதிரிகள் கடுமையான கோடுகளை கீறி அதை பின்பற்றாமல் இருப்பதன் முட்டாள்தனத்தை வலியுறுத்திய ஒருவர். சிரியாவுடன் ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்துவது தொடர்பாக சிவப்பு கோட்டை கீறி பின்னர் சிரியா அதை கடந்த போது நடவடிக்கை எடுக்காததற்காகவும் அன்றைய ஜனாதிபதி பராக் ஒபாமாவை ட்ரம்ப் பலமுறை கிண்டலடித்தார். ட்ரம்ப் 2016ஆம் ஆண்டு அமெரிக்க குடியரசுக் கட்சியின் தேசிய மாநாட்டு உரையில் ஒபாமாவின் சிவப்பு கோடு முற்றிலும் அர்த்தமற்றது என்று முழு உலகமும் அறிந்திருப்பதாக கூறினார். அப்படியானால் ட்ரம்பின் 2வது பதவி காலத்தில் அவரது காலக்கெடு எப்போதெல்லாம் முன்கூட்டியே காலாவதியானது. ஈரானுக்கு ட்ரம்ப் விதித்த காலக்கெடுவை பாருங்கள். மார்ச் நடுப்பகுதி அணுசக்தி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு 2 மாதங்கள் அவகாசம் அளித்து ட்ரம்ப் ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனிக்கு ஒரு கடிதம் அனுப்பினார். வெளிப்படையான காலக்கெடு மே நடுப்பகுதி. அது கடந்து போனது. ஜூன் 13ஆம் தேதி ட்ரம்ப் ஈரானுக்கு ஒரு 2வது வாய்ப்பை வழங்குகிறார். முன்பு கொடுத்த 2 மாத காலக்கெடு உண்மையில் ஜூன் 12ஆம் தேதி வரை என்று அவர் கூறுகிறார். அதுவும் கடந்து விட்டது. அதற்கு ட்ரம்ப் என்ன சொன்னார்? நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஈரானியர்களிடம் சொன்னேன், ஆனால் அவர்கள் அதை செய்ய முடியவில்லை என்று ட்ரம்ப் ட்ரூத்தில் பதிவிடுகிறார். ஜூன் 19ஆம் தேதி ஈரானை தாக்குவது குறித்து விரைவில் ஒரு முடிவை எடுப்பேன் என்று ட்ரம்ப் கூறுகிறார். ஈரானை தாக்குவதா இல்லையா என்பது குறித்து அடுத்த 2 வாரங்களுக்குள் நான் இந்த முடிவை எடுப்பேன் என்று வெள்ளை மாளிகையின் பத்திரிகை செயலாளர் கேரோலின் லீவிட் வாசித்த அறிக்கையில் ட்ரம்ப் கூறினார். அந்த வெளிப்படையான காலக்கெடு ஜூலை 3. ஜூன் 21 ட்ரம்ப் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல்களை தொடங்கினார். தனது முடிவுக்கு 2 வாரங்கள் ஆகலாம் என்று கூறிய 2 நாட்களுக்கு பின்னர் அவரது ஆரம்ப 2 மாத காலக்கெடு தெளிவாக கடந்து விட்டது. ட்ரம்ப் இறுதியில் தொடங்கிய தாக்குதல்கள் அவரது அச்சுறுத்தல் உண்மையானது என்பதை காட்டியதாக குடியரசுக் கட்சியினர் கூறியுள்ளனர். ஆனால் இதில் எவ்வளவு தற்செயல் நிகழ்வு என்பது தெளிவாக தெரியவில்லை. ஜூன் நடுப்பகுதியில் ஈரான் மீது இஸ்ரேல் தனது சொந்த தாக்குதல்களை நடத்துவதன் மூலம் கதவை திறந்தது போல் தோன்றியது. அதன் பின்னரும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தாவிட்டால் அது தன்மான பிரச்சனையாகிவிடும். 2 வாரங்களுக்குள் முடிவு செய்வதாக கூறிய பின்னர் இவ்வளவு சீக்கிரம் தாக்குதல்களை தொடங்க அவர் எடுத்த முடிவு அது ஒரு தந்திரம் என்று சிலர் சந்தேகிக்க வழிவகுத்தது. உண்மையில் ஜூன் 19ஆம் தேதி அவருடன் பேசிய கூட்டாளிகள் தாக்குவதற்கான முடிவு ஏற்கனவே எடுக்கப்பட்டு விட்டதாக தெளிவாக தெரிந்ததாக CNN செய்தி வெளியிட்டது. ரஷ்யா உக்ரைன் போரில் 2 வாரங்கள், 50 நாட்கள் மற்றும் இப்போது 10 தொடக்கம் 12 நாட்கள் உட்பட பல காலக்கெடுகள் உள்ளன. ஏப்ரல் 24ஆம் தேதி உக்ரைனுக்கு ராணுவ உதவியை தொடர்வது குறித்த முடிவுகளை எடுப்பது பற்றி ட்ரம்ப் கூறிய போது நீங்கள் 2 வாரங்களில் அந்த கேள்வியை கேட்கலாம், என்னிடம் பதில் இருக்கும் என்றார். ஏப்ரல் 27ஆம் தேதி ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை நம்புகிறீர்களா என்று கேட்டபோது ட்ரம்ப் கூறிய பதில், இன்னமும் 2 வாரங்களில் நாங்கள் உங்களுக்கு தெரிவிப்போம். அந்த வெளிப்படையான காலக்கெடு மே மாதம் 8ஆம் தேதி. மே 14ஆம் தேதி புட்டின் நீங்கள் கூறுவதை கேட்கிறாரா என்று ஒரு நிருபர் கேட்டபோது ட்ரம்ப் கூறிய பதில், ஒரு வாரத்தில் நான் உங்களுக்கு தெரிவிப்பேன். அந்த வெளிப்படையான காலக்கெடு மே 21. மே 19 போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் உக்ரைன் தீவிரமாக உள்ளதா என்பதை தீர்மானிக்க ட்ரம்ப் தனக்கு இன்னமும் 2 வாரங்கள் கால அவகாசம் அளிக்கிறார். ஆம் அல்லது இல்லை என்று அப்போது என்னால் சொல்ல முடியாது என்பதால் இப்போதிலிருந்து 2 வாரங்களில் நான் உங்களுக்கு சொல்ல முடியும் என்றார். அந்த வெளிப்படையான காலக்கெடு ஜூன் 2. மே 28 போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் ரஷ்யா தீவிரமாக உள்ளதா என்று கேட்டபோது 2 வாரங்களுக்குள் நான் உங்களுக்கு தெரிவிப்பேன் என்று ட்ரம்ப் கூறுகிறார். அவர் மேலும் கூறிய போது புட்டின் நான் சொல்வதை கேட்கிறாரா இல்லையா என்பதை நாங்கள் 2 வாரங்களுக்குள் கண்டுபிடிக்க போகிறோம். புட்டின் அப்படி செய்யாவிட்டால் நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக பதிலளிப்போம் என்றார். அந்த வெளிப்படையான காலக்கெடு ஜூன் 11. ஆனால் அந்த காலக்கெடுவை அடைவதற்கு பதிலாக ட்ரம்ப் சமீபத்தில் அதை நீட்டித்தார். இப்போது அந்த நீட்டிக்கப்பட்ட காலக்கெடுவை குறைத்துள்ளார். ஜூலை 14 50 நாட்களில் உக்ரைன் போர் நிறுத்த ஒப்பந்தம் இல்லை என்றால் நாங்கள் மிக கடுமையான இறக்குமதி வரியை செய்ய போகிறோம் என்று ட்ரம்ப் கூறுகிறார். சுமார் 100% இறக்குமதி வரி. நீங்கள் அதை 2ஆம் நிலை இறக்குமதி வரி என்று அழைப்பீர்கள், அதன் அர்த்தம் உங்களுக்கு தெரியும் என்றார். அந்த வெளிப்படையான காலக்கெடு செப்டம்பர் 2. ஜூலை 28 முன்னேற்றம் இல்லாததால் காலக்கெடு இப்போது 10 முதல் 12 நாட்கள் என்று ட்ரம்ப் கூறுகிறார். ஆமாம், இன்றிலிருந்து சுமார் 10 அல்லது 12 நாட்களுக்குள் ஒரு புதிய காலக்கெடுவை நான் வைக்கப் போகிறேன், ஏனென்றால் எனக்கு ஏற்கனவே பதில் தெரியும் என்று நினைக்கிறேன் என்றார். இந்த வெளிப்படையான காலக்கெடு ஆகஸ்ட் 9. ட்ரம்பின் காலக்கெடு எல்லா இடங்களிலும் உள்ளது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட தேதியில் காலக்கெடு மீறப்படும் போது அவர் அரிதாகவே கடுமையான தீர்ப்புகளை வழங்கியுள்ளார். இறக்குமதி வரி விதிப்புக்கு அவர் அறிவித்த காலக்கெடுகளை பட்டியலிட்டால் சுட்டாத தலையும் சுற்றும்.
ட்ரம்பின் காலக்கெடுகளை உலக நாடுகளின் தலைவர்கள் சீரியஸாக எடுக்கிறார்களா அல்லது காமெடி படம் பார்ப்பது போல் பார்க்கிறார்களா என்று அவர்களிடம்தான் கேட்க வேண்டும். நீங்கள் எப்படி எடுத்துக் கொள்கிறீர்கள்?